ஹலோ காய்ஸ்! வெல்கம் டூ த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மை ஒய்ஃப் இஸ் எ ஹெவன்லி பிட் ஷாட் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 1 எக்ஸ்ப்ளனேஷன் தான் காய்ஸ் பார்க்க போறோம். சரி, இதுக்கு முன்னாடி போட்ட மான்வா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீசனே ஒரு மூவி மாட்டி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கு. அதனால ஒரு ப்ராஜெக்ட் பின்னாடி போயிட்டு இருக்கு. அது ரெடி ஆன உடனே அப்லோட் பண்ணிடுறேன் நண்பா. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மான்வா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்பவே குழப்பமா தான் போகும். அடுத்தடுத்த சாப்டர் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சீன்ஸ்லாம் நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கிற மாட்டி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஓகே காய்ஸ், பலபலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்ட்டா கதைக்குள்ள போலாம். ஏன்னா, இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வில்லேஜ் தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உல்ஃப் மாஸ்டர்ஸ் நெறைய கூட்டம் கூட்டமா வந்து அந்த வில்லேஜ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு திடீர்னு அப்பியர் ஆயிட்டு, அந்த பொண்ணு வந்து அந்த உல்ஃப் மாஸ்டர்லாம் அட்டாக் பண்ணி பறக்க விட்டா. பறக்க விட்டதுக்கப்புறம் வந்து அப்படியே பக்கத்துல வில்லேஜ் பக்கத்துல போறா. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அங்கிட்டு ஓரமா அடி வாங்கி படுத்திருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "ஹேய், நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்றா, "ஆ, நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படிப்பட்ட சாதாரண வில்லேஜ இவ்வளோ கொடூரமான உல்ஃப் மாஸ்டர்ஸ்லாம் அட்டாக் பண்ணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தேன்னா, திடீர்னு முன்னாடி ஒரு பையன் முழிச்சுட்டு, "ஹேய்! ஏய்! நான் இன்னும் சாகலையா? நான் எப்படி உயிரோட இருக்கேன்? இது என்ன இடம்?" அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தேன்னா, முன்னாடி நிக்கிற அந்த பொண்ண பார்த்துட்டு, "ஏய் ஆங்யான்! நீ என்ன இங்க இருக்க? ஓ! என்ன காப்பாத்துறதுக்காண்டி நீனே வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, யார் நீ மொத? உனக்கு எப்படி என்னோட பேர் முதல்ல தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அவன் திடீர்னு கட்டி புடிச்சுட்டு, ஹே! என் மேல நீ கோவமா இருக்கேன்னு புரியுது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம இனிமே பார்த்தேன்னு வச்சுக்க சந்தோஷமா இருப்பேன். நீ வந்து பார்த்தேன்னா, என் உயிர இழக்கிற அளவுக்கு நான் சண்டை போட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தேன்னா, அந்த பொண்ணு நடுங்கிட்டு இருப்பா. இது பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஏன் நீ நடுங்குற?" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு தூக்கி எறிஞ்சுட்டு, அப்போ வந்து பார்த்தேன்னா இது பண்ணி, ஆங்யான், உன்னோட புருஷனையே நீ தூக்கி அடிக்கிற பாத்தியா? இதெல்லாம் சரியே கிடையாது." அப்படின்னு கத்திக்கிட்டே போயிட்டு ஒரு செவுத்துல அடி வாங்கி ஆள் உட்காந்துட்டா. சரியான இம்பாக்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டில் ஃபாங், நீ நல்லா இருக்கியா? உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஷாவ் யூ ஃபாங், நீ என்ட்ட பேசு, ஏதாவது பேசு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாங் முதல்ல போயிட்டு அந்த பொண்ணுட்ட மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ லைட்டா கண் முழிக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரை மயக்கத்திலே தான் முழிக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான், என்ன நடக்குது? அவ இங்க இருக்கிறா. எதுக்குடா அவ நீ தூக்கி எறிஞ்சா? அப்படின்னு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பையன் போய் இது பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அந்த பையன. அவன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த யாங் வில்லேஜ் அழியிறத பார்த்துட்டு கொஞ்சம் முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வில்லேஜ் அழிவுற மட்டும் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டு அதனால பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கான். அவன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யாங் வில்லேஜா? இந்த வில்லேஜ் அழிஞ்சே பல வருஷம் ஆயிடுச்சுடா. இப்ப இது அழியுதுன்னுட்டு இருக்கான். அப்ப நான் நினைக்கிறது மட்டும் சரியா இருந்துச்சுன்னா, நான் வந்து நான் வந்து பார்த்தேன்னா, கடந்த காலத்துக்கு திரும்ப வந்துட்டேனா, இந்த வில்லேஜ் அழியிற டயத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொன்னதுக்கப்புறம் பார்த்தேன்னா, இந்த வில்லேஜுக்கு ஆக்சுவலி ரீஇன்கார்னேட்டுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து ஹஸ்பண்ட் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்றாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜ அழியும்போது காப்பாத்துனாங்க பார்த்தீங்களா, அதே பொண்ணு தான். அந்த பொண்ணு சொல்றா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, பத்திரமா திரும்ப வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொல்றான், "ஆ, நான் ப்ராமிஸ் பண்றேன். கண்டிப்பா நான் திரும்ப வருவேன் உயிரோட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ அடி வாங்கி சாகுற நிலைமையில இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்போனன்ட்ல இருக்கவன் சொல்லுங்க, "கிரேட் 7 டெமானிக் கில்லிங் பிரின்ஸ் இந்த இடத்துல சாக போறா" அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான், "ஹாஹாஹா, டேய், நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க சாக போறது கிடையாது. அதாவது நான் மட்டும் இந்த இடத்துல சாக போறது கிடையாது. நீங்களும் சாக போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே நம்ம ஹீரோ செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டான். அப்படி பண்ணதோட பார்த்தீங்கன்னா, டப்புன்னு அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வேற இடத்துல முழிக்கிறான். முழிச்சுட்டு அவனோட கைய பார்த்துட்டே சொல்றேன், இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க கனவில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா, நான் அந்த இடத்துல சாகல. திரும்ப ரீஇன்கார்னேட் தான் ஆயிருக்கேன். கடந்த காலத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு கூப்பிடுறா, நீ ஒரு வழியா முழிச்சிட்டியா? நீ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, வா என் பின்னாடி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, எங்கே போறோம்? என்னை எதுக்கு கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே அந்த பொண்ணு சொல்றா, "அதாவது பார்த்தேன்னு வச்சுக்க, பேலஸ் மாஸ்டர் உன்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான்." "சரி, எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க." "அதாவது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம எங்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃப்ளையிங் போட்ட தான் அந்த இடத்துக்கு தான் போறோம். அந்த இடத்துலலாம் பேலஸ் மாஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உன்னைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க" அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நடந்து போகும்போது, "ஏய்! ஆமா, உண்மையாவே பார்த்தேன்னு வச்சுக்கோ, நான் கடந்த காலத்துக்கு தான் வந்துட்டேன். ஆக்சுவலி பாஸ்ட்ல வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, அந்த வில்லேஜ் அழியும்போது பார்த்தேன்னு வச்சுக்கோ, லூ ஹாங்யாங் தான் என்ன காப்பாத்துனா. அதுக்கப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்க, அவளோட ஹஸ்பண்டா நான் ஆயிட்டேன். ஆனா அந்த பைத்தியக்காரிக்கு இப்ப எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவ என்னோட ஒய்ஃபா ஃபியூச்சர்ல ஆகப் போறா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தெரியாது.
இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவளுக்கு எதுவும் ஞாபகம் இருக்க போறதில்ல. பட் எனக்கு மட்டும் ஞாபகம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்கு வரான். உள்ளுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, வெளில இருந்து யாரோ கதவ லாக் பண்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் எந்த பைத்தியக்காரனா கதவ லாக் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, "ஹே! நீ தானே பார்த்தீங்கன்னா ஃபாங்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, "ஆமா நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலையாட்டுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாட்டிக்கி காட்டுறாங்க நமக்கு மட்டும். வெங்தியானா செட் லேடி குவாங் யாங் மஹயானா ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி காட்டுறதோட பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாப்டருக்கு ஹெட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "நண்பா என்ன வெறும் 5 நிமிஷம் தான் வீடியோ இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. ஆக்சுவல் சாப்டர் நம்மகிட்ட தான் இருந்துச்சு. அடுத்த சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கம்பைன் பண்ணி போடுறேன் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதலே ரெடி பண்ணிட்டு இவ்வளோ சிறுசா வரும்னு எனக்கு தெரியாது அதனால. சரி ஓகே காய்ஸ் அவ்வளோதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர். குட் நைட். ஸ்வீட்